நல்ல கிறிஸ்பான புடலங்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு 1/4 கிலோ மெல்லிசான புடலங்காய் எடுத்திருக்கேன். புடலங்காயை நல்லா கழுவிட்டு இது மாதிரி 3 இன்ச் அளவுள்ள பீஸாக நறுக்கிட்டு உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கத்தி அல்லது அருவாமனையை யூஸ் பண்ணி இது மாதிரி ஸ்பைரல் மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப்பு மீடியமான திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் மாவில் டிப் பண்ணும்போது அறுந்து விழுந்துடும். ரொம்ப கனமாக இருந்தாலும் உள்ளே வேகாமல் போயிடும். நறுக்குன எல்லா பீஸையும் கையால் இது மாதிரி கொஞ்சம் இழுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவில் டிப் பண்ணி போடும்போது இந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஸ்பைரல் மாதிரி வரும். ஒரு மிக்சிங் பவுலில் 1/3 கப் கடலை மாவு, அதே 1/3 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தோசை மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நறுக்கின புடலங்காயை இது போல் பஜ்ஜி மாவில் நல்லா தோய்ச்சி எடுத்து சூடான எண்ணெயில் சேர்த்து மிதமான தீயில் பொரித்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பான புடலங்காய் பஜ்ஜி ரெடி. இந்த பஜ்ஜியை அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். தக்காளி சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.